ஒரு நிமிஷம் வரேம்மா. ஒரு நிமிஷம் சொன்னா ஒரு நாள் உனக்கு தெரியாது. நமக்கு வெறும் போன் இல்ல, இதுலதான் என் வேலை இருக்கு, இதுலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இதுதான் என் ஃப்ரெண்ட் தான். அந்த வாழ்க்கையில நாமளும் இருக்கோமாப்பா? ஹலோ, எங்கடா இருக்க? சரி, நான் கிளம்பிருக்கேன், அதே வெளில போயிட்டு வருவோம். சரி. ஏன்டா சோகமா இருக்க? வீட்டுல யாரும் என்ன புரிஞ்சுக்கலடா. உண்மையா சொல்றியா இல்ல சும்மா சொல்றியாடா? இன்ஸ்டால 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் வீட்டுல 4 பேர்த்த பேசலாம், அந்த வாழ்க்கை வரதே வேஸ்ட்ரா. இந்த வீட்டுல வைஃபை கனெக்ஷன் கிடைக்குதாப்பா? ஆனா குடும்பத்துல கனெக்ஷன் ரொம்ப கிடைக்க மாட்டேது. ஹலோ, நூத்தியடா. யாரையும் காணோம். என்னாச்சு டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லாதாப்பா இருக்காங்க. சாயங்காலம் கூட்டி வரலாம்ப்பா. சரிங்க டாக்டர். ஒரே விஷயம் மட்டும்ப்பா, சந்தோஷமா அவங்கள்ட்ட விசாரியே உடம்பு சரியாயிருக்கும். சரிங்க. சின்ன வயசுல நீ தூங்குற வரை நாங்க முடிச்சிருப்போம். ஆனா இப்ப கூப்பிட்டா கூட காதுல வாங்க மாட்டேறேன். போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி எனக்கும் ஒரு சிரிப்பால சார்ஜ் போடு. எல்லாரும் போன கூடையில போடுங்கப்பா. அது கூடயே இருக்கா? இனிமே நைட்டு 8 மணிலேருந்து அவங்க வந்து யாரும் போன் பார்க்க கூடாது. எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? சரிம்மா. ஒரு ஆல வர விழுதா பல உறவு ஒன்னா வாழும். பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடு. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளதான் வாழ ஏங்குது. சொந்தம் உள்ள வாழ்க்கை செல்ஃபி ஒரு மெமரிக்காக தான் எடுக்கிறேன். திரைகள் நம்மை உலகத்துடன் இணைக்கின்றன, ஆனால் உறவுகள்தான் நம்மை வாழ்க்கையுடன் இணைக்கின்றன. ஆன்லைனில் இருப்பது தவறல்ல, ஆஃப்லைனில் அன்பாக இருப்பதே உண்மையான வாழ்க்கை. தொழில்நுட்பம் கைகளை இணைக்கலாம், அன்புதான் இதயங்களை இணைக்கும். திரையை தாண்டி இதயங்களை தொடுவோம்.